நிறைய பேர் வந்து அவைலபிளாக இருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா வந்துருச்சு. அதனால் நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ரெண்டும் கிடைப்பாங்க. இல்லை ஒரு புது பர்சனை இதை பிரேக்கப் பண்ணிட்டா அடுத்த பர்சனை ஈஸியாக நம்ம தேடிக்கலான்ற அளவுக்கு வந்துட்டனால ஒரு பர்சன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் வந்து ஈஸியாக பிரேக்கப் பண்ணிடுவாங்க. இன்னொருத்தங்க அது விட்டு போக முடியாமல் டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்படி தான் மிஸ்மேட்ச் ஆகி தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கெலாம், லோ ஸ்டேட்டுக்கெலாம் போகிறோம். ஸோ எடுத்தோடனே நம்ம வந்து ட்ரூவாக அத்தன்டிக்காக இருந்துட்டோன்னா ஒரு 2 டேஸ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க நம்மளுக்கு மேட்ச் கிடையாது. அதேமாதிரி நம்ம இன்டென்ஷன்ஸ் என்ன பியூராக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க நம்மக்கிட்ட பியூராக வந்து பேசுகிறாங்களா, அவங்க இன்டென்ஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து நம்ம டைம் பாஸ்க்கு யாரையும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது 2 சைடுமே முக்கியம். கேர்ள்ஸ் சைடாக இருக்கட்டும், பாய்ஸ் சைடாக இருக்கட்டும், 2 பேரோட இன்டென்ஷனும் பியூராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது ஒர்க் ஆகுமா, இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபிசிக் அட்ராக்ஷனை வச்சு தான் நம்ம உள்ளே போகிறோம். ஆனால் அது இல்லாமல் நம்மளுக்கு குவாலிட்டிஸ் தெரியணும். ஃபஸ்ட்டு உங்கள் கேரக்டர், அதுக்கு முதல்ல நீங்கள் செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். நீங்கள் வந்து செல்ஃபாக எப்படிப்பட்ட பர்சன், நீங்கள் எந்த மாதிரி பர்சனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்.